அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சுகரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ப்ளஸ் சுகர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாக பீட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வடி வச்சு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் தேவைப்பட்டால் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. பட் நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் அதையே அந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரியே நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸை டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் சாக்லேட் குக்கியாகவும் இதை நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அவனில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டான மற்றும் நல்லா சாஃப்டான சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி. இந்த குக்கீஸை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுவே நம்ம இட்லி பாத்திரத்தில் பண்ணுறது அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல தேவையான அளவு உப்பை இட்லி பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸ் மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்லா டேஸ்டான சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி. இந்த குக்கீஸை நீங்கள் 1 or 2 வீக்ஸ்க்கு வச்சு கூட சாப்பிடலாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.